நெல்லுந்தையும் அழிவு. அப்போ அழிஞ்சாலும் அவர் அரிசி இறக்குறார். அடுத்தது இப்போ உளுந்தையும் அதோட அரிசியோட சேர்த்து உளுந்தை முறை இங்கே உளுந்து போதிகளை உளுந்துருக்கு. வெங்காயம் நட்டு வெங்காயம் கிண்டக்கு வெங்காயத்தை இறக்குறார். அப்போ எல்லாம் அவங்களுக்கு பாரிய நட்டம் பெறதோடைய வச்சு அடைவெடுக்கிறார். வணக்கம் சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றோம். இன்னும் கூட நாங்கள் வடமாகாணத்திலே விவசாயம், அதாவது எமது முதுகெலும்பாக இருக்கும் விவசாயத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலே சண்டிலிப்பாய் சங்கானை பிரதேசங்களிலே விவசாயிகளின் நிலைமை இவ்வாறு தான் இருக்கின்றது. இன்றைய விவசாயிகளின் நிலைப்பாடு இவ்வாறு இருக்கின்றது. அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? சந்தித்த விவசாயிகள் கூறும் தகவலை கேட்டால் உண்மையிலே வியப்பாகத்தான் இருக்கின்றது. விவசாயிகள் படும் வேதனைகள், அடுத்த தலைமுறையினருக்கு எமது விவசாயத்தை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறது. எல்லாரும் தொழில்களை மாற்றி வெளிநாடு பல வேறு வேலை வாய்ப்புகளை தேடி போவதால் விவசாயம் ஒரு காலத்தில் காணாமல் போகும் என்ற ஒரு ஏக்கத்தோட மக்கள் இருக்கின்றனர். அந்த வகையிலே மக்கள் கூறும் கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே அவர்கள் கூறிய சில விடயங்களை நான் இங்கே கூறுகின்றேன். 40-50 ஆண்டுகளாக விவசாயம் செய்யும் ஒரு விவசாயி தான் அறுவடை செய்யும் பொருளை சரியான விலைக்கு கொடுக்க முடியவில்லை என இன்று வரை கவலையோடு தான் இருக்கின்றார்கள். இவர்கள் அறுவடை செய்யும் கஷ்டப்பட்டு அறுவடையை சரியான ஒரு நியாயமான விலையில் கொடுத்து அதற்குரிய லாபத்தை பெறுவதென்றது இன்று வரை கனவாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இடையில் இருப்பவர்கள் தான் விலைகளை நிர்ணயிக்கின்றனர். உண்மையிலே இவர்கள் காலையில் இருந்து மாலை வரை காணிகள் என்று பாடுபடும் விவசாயிகள் அதற்கான பெறுமதியான விலையை உண்மையிலே நிர்ணயிக்க முடியாமல் இருக்கின்றனர். ஆகவே இவர்களின் நிலைவை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் உண்மையிலே விவசாயிகளுக்கு ஒரு சரியான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது ஒரு கருத்தாகவும் இருக்கின்றது. ஆகவே நான் இந்த காணொலியை உங்களிடம் பதிவேற்றுவது எந்தவித நோக்கத்துக்காகவும் அல்ல, யாரையும் குற்றம் சாட்டுவதோ பழி சுமத்துவதோ என்றல்ல. விவசாயிகளின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு, அவர்கள் கஷ்டப்படும் நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பலன்களை முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த விவசாயிகளை உங்களோடு நான் நினைக்கின்றேன். சில பேர் நேரடியாக கதைத்திருக்கிறார், சில பேர் ஒலி வடி ஊடாகத்தான் தந்திருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை. உண்மையிலேயே பகிர்ந்து கொள்ள நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சம்பந்தப்பட்டவர்களிடம் பகிர்ந்து இதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதுதான் எமது நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து வரும் காணொலி பாருங்கள். விவசாயிகள் நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவர்களின் ஒரு முடிவான சரியான ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் எமது நோக்கமாக இருக்கின்றது. இந்த முறை விவசாயம் எங்களுக்கு மானமும் பிள்ளையாக கிடக்கு. இந்த முறை நெல்லுகளும் அவ்வளோ பெரிய விலை இல்லை. இந்த முறை காவாய் நெல் தான் தெரியமானது. அடுத்தது தோட்டம் செய்து கொள்ளலாம் கிடக்குன்னா கூலி ஆட்கள் இல்லை. மற்றது கூலியும் ரெட்ட மடங்கு. அரசாங்கங்களும் கண்டபடி காய்களை கொடுக்க வேலையாடுறதும் பெரிய இல்லை. இளமையில செய்த விவசாயம் மாதிரி இப்போ இளைஞர்கள் செய்கிறார்களா? இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? காரணம் தோட்டத்தால் வருமானம் இல்லை. இல்லை, தோட்டத்தால் லாபம் இருக்குது, வருமானம் இல்லையா? இல்லை என்ன மாதிரி? இல்லை, லாபம் இல்லை. ஏன்னா வெங்காயம்னால மழை இந்த கூழா விழுந்து வெங்காயங்கள் ஒன்றும் இல்லை, நெல் இல்லை. இனி கத்திர நட்டோன்னா குறிப்பிக்க பிடிக்குது. எல்லாம் நோய் தாக்கங்கள் அதுகளெல்லாம் கூட சுவார்த்தியம் சரியான பிள்ளை. வெங்காயத்தை இறக்கினேன், அது சரியானதாக வருது அரசாங்கத்தில். நாங்களும் நேரம் இறக்கினேன், நாங்கள் ஒன்றும் செய்யல. அது மற்றபடி இங்கே தோட்டம் செய்யணும், எங்கள் இடத்துல தோட்டம் செய்யணும். கத்தரிக்கோ மிளகாக்கண்டோ வெள்ளரிக்கோ பூசணிக்கோ உளுந்து இந்த உளுந்து வேப்பு கூட பயிறு கொடுத்தவை ஆக்களுக்கு மானியம் பயிறு. நெல் அழிவுக்கு 10-15 எல்லாம் போட்டு கோப்பி அடிச்சு அழிஞ்சாக்க கொடுத்தவை. அதை பற்றி ஒரு இதுவும் இல்லை. போட்டோ கோப்பி அடிக்க காயம் இல்லை, ஒன்றும் இல்லை. அரசாங்கம் எங்களை பேக்காட்டுறளவுக்கு தான் இன்றைக்கி ஒழிய எத்தனை பேர் போட்டோ கோப்பி அடிச்சு கொடுத்தவை. பறிஞ்சு வடிவாக செய்தால் அந்த கத்திரியும் 2 தரம் காய்ச்சி போட்டு அங்கே குருவிச்சியாக பிடிக்கும். நோய்த்தாக்கம் தான் நம்ம குருவிக்கு காலம் பிடிக்கிறதில்ல. ஒரு 4-5 வரைக்குமா ஒரு குருவிச்சியாக. அது ஏன் பிடிக்கிற காரணம் என்ன இருக்கும்? சுவாத்தியம், கிளைமேட் பிரச்சனை. சுவாத்தியம் தான் பிறகு. சரி, இப்பெல்லாம் காய்பிடிட்டு நம்ம விட்டது முந்தின இனங்களும் இப்போ இல்லை. அதெல்லாம் அதெல்லாம் பிறக்கும். 300 ஆண்டு 200 ஆண்டுக்கு முந்தி ஆஞ்ச கத்திரிக்காய் இப்போ 2000 கண்டு 1000 கண்டுக்கு 1000. இளைஞர்கள் விவசாயத்தை விட்டு விலையை கொண்டு போகிறதாக தான் சொல்லிடணும். அது முன்மே நாங்கள் சாணிகள் நடக்கிற வழியாக செய்யணும்ன்ற ஒரு நிபந்த நிலைக்கிறோம். அதான் உண்மை. இப்போ தொழில்கள் எல்லாம் மாறுபட்டு போகுது. அதான் இங்கே அடிப்படை. விவசாயம் செய்ய வேணும், அதுக்கு அரசாங்கம் ஒத்துழைக்கும். மற்ற இந்த எங்களை பொறுத்த நேரம் இறக்குறாரு. இப்போ உளுந்து எல்லாம் இறக்கி விட்டார். உளுந்து இங்கே ஊஞ்சளவு இறக்கு. அப்போ உளுந்து இறக்கியாச்சு.
நெல் அரிசி இறக்குறது அதெல்லாம் ஒரு விஷத்தனமான வேலை. சம்பளத்தை கூட்டுவார், விவசாயிகளை கொண்டையும் கூட்டியில் இறக்கி விடுறாருக்கே கூட்டி விடுவார். இப்போ என்னடினா நாங்கள் நெல்லுந்தையும் அழிவு, அப்போ அழிஞ்சாலும் அவர் அரிசி இறக்குறார். அடுத்தது இப்போ உளுந்தையும் அதோட அரிசியோட சேர்த்து உளுந்தை முறை இங்கே உளுந்து போதியில் உளுந்துருக்கு. வெங்காயம் நட்டு வெங்காயங்கின்றக்கு வெங்காயத்தை இறக்குறார். அப்போ எல்லாம் அவங்களுக்கு பாரிய நட்டம் பெறதோடைய வச்சு அடைவெடுக்கிறார். அவ்வளவுதான் நாங்கள் இப்போ இந்த கமம் கிடக்குது. ஆனால் நாங்களும் விடாமல் செய்கிறோம், தூயத்தில் விடாமல் கிட்டத்தட்ட ஒரு கத்தரி இது அறுவடை எத்தனை மாதம்? இதுக்கு ஒரு இப்போ நட்டு இப்போ போன மாதம் 15ஆம் தேதி நட்டுறாங்க. ஒரு மாதம் ஆயிட்டு நட்டு. எத்தனை மாதத்துல அறுவடை வரும்? இன்னொரு 15 நாளில் அறுவடை செய்யலாம். இப்போ பிஞ்சு பிடிக்குது, இந்த பூ பிடிக்குது. இன்னொரு 15 நாளில் வந்துடும். இது காய் புரட்டினம் ஊரினங்கள் இல்லை. இப்போ எல்லாம் ஊரினங்களில் எதாவது நட்டம் இல்லை எதிர்பார்க்கினேன். அப்போ விளைச்சல் அதுகளை தான் இப்போ எதிர்பார்க்கினேன். அந்த ஊரினங்கள் வந்து கணக்கு விளைச்சல் வராது. ஆனால் கைவிரட் வந்து கூடிய விளைச்சல் வரும். அதனால் எல்லா விவசாயிகளும் கைவிரட். அதுக்கு வித்தியாசம் சுவை இருக்கு. வித்தியாசம் ஊரினம் வந்து சுவை கூடாது. ஊரினம் வந்து ஊரினங்கள் வந்து சுவையல் கூட. இது வந்து சுவை கொஞ்சம் கூடாது. அதாவது எங்கள்ட சங்குவேலிக்குன்னா அந்த கத்தரிக்கு ஒரு ஃபேமஸான இடம். சங்குவேலி கத்திரிக்கன்னா இங்கே கத்திரிக்காய் தான் சங்குவேலி கத்திரிக்கை. அங்கே சங்குவேலியில் கத்தரி, வெள்ளரி, அதாவது அதில் தான் நீங்கள் கூட ஃபேமஸ். பூசணி அதெல்லாம் நீங்கள் கூடுதலாக செய்கிறேன். வெங்காயங்களும் செய்கிறேன். வைகாசி தான் வெங்காயங்கள் செய்கிறேன். இலங்கை வந்து அபிவிருத்தி அடைஞ்ச வருகிற நாடுன்ற பட்டியலில் இருந்தாலும் ஆனால் வந்து இன்னும் அந்த விவசாயங்கள் இன்னும் வந்து இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சு வரையில்லை. ஏன்னா முந்தைய நாட்கள் நல்ல விவசாயங்கள் செய்கிறது. இப்போ அந்த அவ்வளோ அதுக்கு செய்கிற அளவில் இல்லை. பார்க்கல விவசாயம் செய்கிறவனுக்கு பொம்பளை கொடுக்கணும். கல்யாணம் செய்யணும்னா அதுக்கு முந்தைய விவசாயி தான் இப்போ வசதியானவனாக இருக்கணும். இப்போ வந்து வெளிநாடு தான் வசதியாக இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்காரர் தான் பொம்பளையில் போக முடியும். விவசாயிகளுக்கு கல்யாணம் செய்கிறதுக்கு ஒரு முன்தறியினை இல்லை. அதனால் அவங்க விவசாயம் வேணாமனு வேறு தொழில்நுட்பங்களுக்கு வேலைகளுக்கு போகிறாங்க. இதில் இருப்போம் நாட்டம் இங்கிற வயசு இளமாட்டாங்க. விவசாயம் செய்ய விருப்பம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுக்கு அவங்க எல்லாம் வெளிநாட்டு மோகமாக வெளிநாடுகளுக்கு போகணும், வெளிநாடுலாம் போய் விளைக்கணும் அளவில் எல்லாரும் இருக்கணும். அதால் இந்த விவசாயம் செய்யணும்னு சொல்லி அந்த 30 இளமாக்கள் ஒரு தடவை முன்வரினை. ஓகே, அந்த மாதிரி அதை நாங்கள் ஊக்குவிக்கணும். எங்கே நல்ல விவசாயம் செய்யணும்னா என்ன செய்யலாம்ன்ற உங்களோட ஐடியா? அப்படின்னு சொன்னாங்க எங்களை அரசாங்கம் வந்து இப்போ மானியங்களில் விவசாயிகளுக்கு திட்டங்களில் இதெல்லாம் கொடுக்கணும். வாட்டப்பொம்முகள், விதைகள் அதெல்லாம் கொடுத்தா ஆக்களை கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது. இனி அதை சிறந்த விவசாயிகள் என்று சொல்லி அவையில் தெரிவு செய்து அவைகளுக்கு நல்ல இதுகள் கொடுக்கணும், இன்னும் பாராட்ட செய்யணும். அப்படியெல்லாம் நடக்குது இல்லை. அதால் விவசாயங்களில் ஒரு இந்த விவசாயம் செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்குது. இல்லை தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் வந்து கத்தரி தோட்டம். உண்மையில் இங்கே சங்கானை பிரதமரில் கத்தரி செய்கை, மிளகாய் செய்கை, வெங்காய செய்கை கூட அதிகமாக இருக்கின்றது. இந்த வகையில் இந்த விவசாயிகள் கலைக்க போகிறார். இவர்களின் பிரச்சனை, அதாவது வந்து விவசாயிகள் எதிர்கொள்கிற பிரச்சனை. நீங்கள் இந்த கத்தரி வச்சுக்கிறீங்க. உண்மையில் இந்த கத்தரிக்குரிய முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி அறுவடை கிடைக்குமா? இந்த வருஷம் இந்த கிளைமேட் பிரச்சனை இருக்குது. உங்களோட விற்பனையில் என்ன பிரச்சனை இருக்குது? விற்பனையில் இந்த இது கழிவு பிரச்சனை, 10 கொண்டு கழிவு. உண்மையில் வந்து இது கழிவுகள் எடுக்கக்கூடாது தானே. இப்போ நீங்கள் அந்த நெடுங்கணி கத்திரியை எடுத்தால் வியாபாரியே சொல்கிறேன், மூட்டைக்கு 1 கிலோ தான் கழிக்கிறாங்க தங்கள்கிட்ட. மூட்டைக்கு 1 கிலோ கழிக்கிறாங்க. ஆனால் இங்கே யாழ்ப்பாணம் கொடிகாமத்துக்கு இஞ்சால தான் சொல்கிறாங்க 10க்கு 1 கழிவுண்டு. 10 கொண்டு மூட்டை கொண்டு தான் மூட்டை எத்தனை கிலோ? 50 கிலோ. மூட்டையில் 50-60 கிலோ இருக்கும். அது 1 கிலோ கழிக்கிறாங்க. 1 கிலோ கழிக்கிறாங்க நெடுங்கணி கத்திரிக்கெல்லாம். கொடிகாமத்துக்கு அங்கால நீங்கள் என்ன சாமான் கட்டினாலும் இப்போ கத்திரிக்கு வந்து என்ன, இப்போ கத்திரிக்கு வந்து மூட்டைக்கு 1 கிலோ, மற்றது வந்து நிலத்தில் விளையிறதுக்கு 1 கிலோ, மற்றதுக்கு கழிவே இல்லை. எங்களோட யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இந்த கழிவு பிரச்சனை போய் கொண்டிருக்கு. அது புலாலமாக இருக்குது அந்த பிரச்சனை. இது அப்படியே நீண்ட காலமாக இருக்குது தானே, 20-25 வருஷமாக இருக்குது இந்த பிரச்சனை. இங்கே 10 கொண்டு கழிக்கிறாங்க. 10 கொண்டு இப்போ நாங்கள் சந்தைக்கு கொண்டு போனோம்டா சாமான, 10க்கு 1 கழிவு. மற்றது வந்து எங்கள்ட இது ஏன்னா 4 வீத வரி, அந்த வரியும் நாங்கள் தான் கட்டுறோம், வியாபாரி இல்லை. எங்கள்ட கண்ணுக்கு முன்னால் வியாபாரி எங்கள்கிட்ட 100 ரூபா எடுத்து போட்டு கண்ணுக்கு முன்னால் 250 ரூபாய்க்கு விற்கிறான். எங்கள்கிட்ட கண்ணுக்கு முன்னால் நான் அதை கொடுத்துருக்குறேன். அப்படி அப்போ இது இப்போ உண்மையில் ஒரு இது நீங்கள் கூட விவசாய சம்பளம் கூட காய்ச்சியாக இந்த இதை காய்ச்சிருக்கீங்க. அப்படி உங்கள் சம்பளம் கூட காய்ச்சி இதுக்கு என்ன தீர்வு இந்த மாதிரி கதைச்சிருக்குது தான். அவங்க என்ன இப்போ சொல்லியிருக்கேன்னு சம்மேளனத்தை எடுத்து செய்ய சொல்லி, அப்போ மற்ற என்ன பிரதேச சபை தானே கொடுத்துருக்குது. இதுக்கு பிரதேச சபையும் இவங்க வந்து அந்த காசு இதை தான் பார்க்குறாங்க. விவசாயிகளை பற்றி ஒரு இதுவும் இல்லை.
வியாபாரியை தான் நேம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருந்து அதாவது வந்து உங்களோட விவசாயத்துலேருந்து ஒரு ஆள் வேண்டி இப்போ இந்த வியாபாரிட்ட கொடுத்து வியாபாரி சந்தை கொடுக்கும் மூன்றாவது கை மாறுது அப்படியா அல்ல? இல்லை நேரடி. நேரடியாக. மற்ற இப்போ வர அந்த அதாவது வந்து இப்போ எங்களுக்கு வந்து இப்போ சாமான் வந்து எங்களுக்கு சங்கான சந்தைக்கு கொடுக்குறத விட இங்கே வந்து மற்ற வியாபாரி மேலே செய்கிறாங்க, வாகனத்தில் எடுத்துக்கொண்டு வராங்க, அவங்களுக்கு கொடுக்குறது எங்களுக்கு லாபம். வெளியிடத்துல இருந்து வந்து இங்கே எடுத்துக்கொண்டு வராங்க, அது எங்களுக்கு கொடுக்குறது லாபம். காரணம் என்னென்னா எங்களுக்கு வந்து இங்கே சங்கானையாம் விலை இல்லை, சங்கானையில் வந்து விலையும் குறைவு, கழிவு, சந்தை காசு. இங்கே எங்களுக்கு சந்தை காசு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த விவசாயத்தில் இப்போ என்ன மாதிரி செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்குரிய மானியங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா இது வரை காலம்? மானியங்கள் இல்லை, விவசாயத்துக்கு மானியம் இல்லை, மானியம் அடிப்படை இல்லை. அதுக்குரிய உரங்களெல்லாம் விலை என்ன மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கா இல்லை? விலையெல்லாம் ஒரே மாதிரி தான். நாங்கள் வந்து கடையில் தானே வாங்குறது, எங்களுக்கு இது ஒன்றும் இல்லை, ஊக்குவிப்பு இல்லை தானே. ஆனால் சொல்கிறாங்க வெளியில் அங்கே கொடுக்குறாங்க, இங்கே வெங்காயம் கொடுக்குறாங்க, விதை கொடுக்குறாங்கன்னு. உண்மையில அப்படி ஒரு இதுவும் இல்லை, எங்கண்ட இதுக்கே இல்லை. இப்போதே இளைஞர்கள் விவசாயம் செய்கிறது என்ன மாதிரி இருக்கிறார், நாட்டம் இருக்கிறாரு என்ன மாதிரி இருக்கிறார் உங்களுக்கு குறைவு? என்ன காரணம் இருக்குது? இப்போ என்ன இல்லை, போத வசத்துக்கு அடிமை. இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இப்போ இன்னொருதான் வந்து கஷ்டப்பட்டு செய்கிறது உண்மையில் வந்து கள்ளம் தான் அதில் வந்து எடுக்கிறான். இந்த முறை நல்ல இந்த கத்திரியெல்லாம் நல்ல காய்ச்சது, நல்லதாக வந்தது. எனக்கு வந்து அந்த விளைவிக்கிற நேரங்களில் கல்லர் இங்கே கடை தான் எடுத்தோம். அதுக்கு என்ன மாதிரி நாளைக்கு எடுத்தீங்களா? பொலிசுக்கு எண்டி கொண்டு போட்டது. என்ன சொன்னாங்க? பொலிஸ்காரெல்லாம் வந்து பார்த்தது, அப்புறம் பொலிஸ் வந்த அப்புறம் இங்கே கடவில்லை. விவசாயத்தில் இப்போ வந்து சீசன் கத்தரியா இங்கே இல்லை, இனி அடுத்தது வந்து வெங்காயம், மிளகாய். இப்போ வந்து மிளகாய், கத்திரி என்ன 1 மாதம் 2 மாதம் இருக்கும்.